நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் எம்பெருமான் முருகபெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. லக்ன அடிப்படையில சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. ஏன்னா சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி ஜூலை மாசம் 13ஆம் தேதி தொடங்குதுங்க. ஜூலை மாசம் 13ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை 4 மாத காலங்கள். இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? ஏங்க எடுத்தவன ராஜயோகம்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க. இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்கிறோம். யாரும் கொடுக்காத பலன் நம்ம கொடுக்கிறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார். ஏன்னா 2 கிரகமுமே சுயசாரம் வாங்கி போதுங்க. நல்லா பார்த்துக்குங்க. 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு. பிளே தமிழை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா பாருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு காரகம், தொழிலுக்கு காரகர், உத்தியோகத்துக்கு காரகர், நம்முடைய ஆயுளுக்கு காரகர். சனி கொடுக்க யார் தடுப்பார்? ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பவர்கள், பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்போதுமே சரி, சிங்கமான குணம் யாருக்கிட்டங்க இருக்கும்? சிம்மத்துக்கிட்ட இருக்குமா? எப்படி என்னங்க எடுத்தோன்னே சிங்கமான குணங்கிறீங்க? எப்போதுமே சிங்கமான குணம், பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். சிம்மத்தை பொறுத்தவரை சிங்க நடை போடும் சிம்மம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். எது வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கு தெரியுங்களா? சிம்மத்துக்கிட்ட நேர்மைக்கு மட்டும்தாங்க நீங்க தலை வணங்குவீங்க. எப்படி? நேர்மைக்கு மட்டும்தான் நீங்க தலை வணங்குவீங்க. எதுலையுமே நேரு வழியில மட்டும்தான் போவீங்க. யாரையும் ஏமாத்த மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க. தன்மானம் முக்கியம். நம்ம வசதியா இல்லாட்டியும் பரவாயில்ல, காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, என்னுடைய கௌரவத்தை நான் எப்போதுமே எனக்கு அடுத்தவங்க நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற தன்மானம் கொண்ட ஒரே ராசி சிம்மம் மட்டும்தாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, பிடிவாத குணம், திறமையான குணம். நெருப்பு கிட்ட நீங்க நெருங்க முடியுமா? இதாங்க சிம்மம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி வளர்ச்சியா தோல்வியா? எப்படி? வளர்ச்சியா தோல்வியா? தோல்வியே இல்லை, வளர்ச்சிக்கு மட்டும்தான் இங்க வேலை. இப்ப டைமிங் பக்கவா இருக்குங்க. எப்படி? டைமிங் பக்கவா இருக்கு. என்னங்க அஷ்டம சனி ஆட்டி படைக்குது, என்னைய போயிட்டு இப்ப டைமிங் பக்கவா இருக்குன்னு சொல்லி எதை வச்சு சொல்றீங்க? இப்ப சனி பகவான் லக்னத்துல வந்து நல்லா இருக்காரு மட்டும் பாருங்க, பயங்கரமான யோகம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? பலமணி சொல்றாங்கல்ல, ஒரு மனிதனுக்கு தொழிலுக்கு காரகர் சனி பகவான், ஆயுளுக்கு காரகர் சனி பகவான், ஜீவனத்துக்கு காரகர் சனி பகவான். ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் தான். வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சனி பகவானுடைய தொடர்பு தாங்க. மக்களுக்கு தொடர்பு சனி பகவான். சனி பகவான் இல்லாம எதுவுமே இயங்காது. இவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஆடம்பரத்தை காட்ட மாட்டார், அடக்க உடக்கம் தான் இவர்கிட்ட பிடிக்கும். எல்லாரும் சனி பகவான் பாவ கிரகம் சொல்றாங்க. இவர் பாவ கிரகம், அது நம்முடைய கர்மாவை இப்பவே எடுக்க வந்த நல்ல கிரகம். இப்படிதான் சனி பகவான். தயவு செய்து இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். ஏன் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்க போறதுங்களா? ஆல்ரெடி யாருக்கும் சனி பகவான் சரியில்லையே, என்னம்மா பண்ணாரு? திருமணம் வரன்னு பார்க்காம அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. திருமணத்துல தடை வந்துகிட்டே இருக்கு. கேட்டு பாருங்க எத்தனை பேர் கேளுங்க. திருமணம் என்ன நடக்கலைங்க. நிறைய பேருக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு தெரியுங்களா? ஒன்று கணவனுக்கு மருத்துவ செலவு, இல்லை மனைவிக்கு மருத்துவ செலவு, இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள். இப்படி தான் வச்சாரு. இது நான் தயவு செய்து எல்லாத்துக்கும் சொல்லலை, தயவு செய்து எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. யார் ஜாதகத்துல லக்ன அடிப்படையில் சனி பகவான் சரியில்லையோ, வம்போ வழக்கோ கோர்ட்டோ கேஸோ உடல் உபாதையோ இல்லை ஒரு மருத்துவ செலவோ ஒரு இடமாற்றமோ தொழில் மாற்றமோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாற்றிருப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கணும். இதை எழுதியே கொடுக்கலாம்.
எனக்கு அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு, அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு, அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு, அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு. எத்தனை பேர் கேளுங்க, சும்மா கேளுங்க, ஆமான்னு சொல்லுவார். எனக்கு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை இருக்கு, வருமான பிரச்சனை ரொம்ப தடையை கொடுத்துட்டார். எப்படி வருமானத்துல ரொம்ப பிரேக்கை கொடுத்துட்டார். நான் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டேன், நான் நல்லது சொல்ல போய் என்னைய கெட்டவன்னு சொல்லிட்டாங்க, அவமான பழி வந்துருச்சு, எனக்கு அவமானம் வந்துருச்சு, போட்டியா இருக்கு, போராட்டமா இருக்கு, ஒரு குழப்பத்திலே இருக்கு. எத்தனை பேர் கேட்டுப்பாரு. ஏன்னா கடன், பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, பிரச்சனை, நிறைய விஷயத்த பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இனிமே டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதுல என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம சனி அப்படி பண்ண போது இப்படி பண்ணும் போது. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு கர்மா இறைவன் கொடுத்துருப்பாரு. தயவு செய்து இப்ப சனி புத்தி வருதா, சனி தசை வருதா, சனி தசை மேக்சிமம் வராது, சனி புத்தி வருதான்னு பாத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து சனி பவன் எப்படி இருக்கான்னு பாத்துக்கோங்க, குரு பகவானும் எப்படி இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப இதுல என்னன்னா ஒரு மெயினான விஷயம் சரியந்திர யோகத்துல இருக்கு. ஏன்னா குருவும் சுயசாரம், சனி பகவானும் குருவோட சாரம். அப்ப எல்லாமே சூப்பர் யோகத்தை கொடுப்பாரு. இதுல கெட்டதுக்கு இங்க வார்த்தையே இல்லை. எல்லாருமே அஷ்டம சனி உங்களை சிம்மத்தை பொறுத்தவரை ஆட்டி படைக்குது அப்படி இப்படிப்பாங்க. ஆனா ஜாதகத்துல மட்டும் இப்ப மட்டும் ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் தசாபதி மட்டும் கொஞ்சம் மாறட்டும், நல்லதா மாறட்டும். சிம்மத்தை பாருங்க, பயங்கர லெவலுக்கு நீங்க பயங்கரமான ஒரு வெற்றியை பார்ப்பீங்க. திடீர்னு நடக்குங்க நல்ல விஷயம். கெட்டது சொல்லக்கூடாது, கெட்டது வந்தாலும் எப்படி எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. உங்க திறமையை வெளியில கொண்டாங்க. சிம்மத்தை பொறுத்தவரை கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா திருமண வாழ்க்கை, வேலை, உத்தியோகம், தொழில், படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் தடையை கொடுத்தாரு. நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. இதை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஃபாலோ பண்ணி அந்த கிரகத்தை தான் நம்ம மாத்திக்கிட்டோம்னா எல்லாமே ஜெயிக்க முடியுங்க. ஏன்னா இப்ப டைமிங் பக்கவா இருக்குது. நீங்க வெற்றியை மட்டும் யோசிங்க, தோல்விக்கு தயவு செய்து மனசுக்குள்ள இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா இப்ப எடுத்தவன நான் ஏன் இப்ப நம்ம எடுத்தவன உங்களுக்கு நல்லது இருக்குன்னு சொல்றோம்னா, ஏன்னா குருவும் சனி நல்லா இருக்கு. உங்களுக்கு சனி 11 லாபத்துல இருக்காரு. இப்ப சனி பவன் 8ஆம் இடத்துல போனாலும் அவர் லாபஸ்தான அதிபதி சாரத்துல போறாரு. அப்ப இங்க கெடுப்பாரா? உங்களை கெடுப்பாரா? கெடுக்க வாய்ப்பு இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம சனி அப்படியே ஆட்ட போது, வக்ர சனி இதை விட ரொம்ப பாதிக்க போகுது, அப்படி இப்படின்னு பயமுறுத்துவாங்க. குருவோட சாரத்தை போறாங்க. குரு யாருக்கு அது நல்லா இருக்கோ இப்ப லாபத்தை கொடுக்க போறாரு. திடீர் லாபம் வரும், திடீர் இன்கம் வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுங்க. சிம்மத்துக்கு காசு எங்கேருந்தோ வரும். எப்படியோ வருமான பொருளாதாரம். இப்ப திடீர்னு போய் நகை வாங்குவாரு, ஒரு இடத்த வாங்குவாரு, இதெல்லாம் நடக்குங்க. இப்ப ஏன் இடத்த வாங்குவார்? எதை வச்சு நீங்க சொல்றீங்க இடத்த வாங்குவீங்க? எதை வச்சு நீங்க ஒரு கன்ஃபார்மா ஆணித்தனமா அழுத்துறீங்க அப்படிம்பீங்க? கண்டிப்பா 8ஆம் இடத்துல இருந்து அவர் 2ஆம் இடத்தை பாக்குறாருங்க. குருவோட சாரத்தை வாங்கி பாக்குறாரு, லாபஸ்தான அதிபதி சாரத்தை வாங்கி 2ஆம் இடத்தை பாக்குறாரா? கண்டிப்பா வருமானத்துல, கண்டிப்பா குடும்பத்துல, இன்கம்ல, இடமோ பூமியோ இல்ல நகையோ பணமையோ வாங்கணுங்க. பொருளாதாரத்தை பயங்கரமா ஒரு வளர்ச்சிக்கு நீங்க போகணுங்க. சனி பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும்தான் போக முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப வருமானம், இன்கம், பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி, படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு போறது நீங்க தான் இருப்பீங்க. எல்லாரும் சொல்றாங்க படிப்பு கல்வி கெட்டு போச்சு, 5 வருஷம் 2.5 வருஷம் ஆட்டி படைக்கிறாரு. இப்ப கல்வியில அரசாங்க வேலை வாங்குறது நீங்க தான் இருப்பீங்க. அஷ்டம சனி திடீர்னு அடிக்கும் யோகத்தை. என்ன காரணம் தெரியுங்களா? அவர் பாருங்க முயற்சி ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை குருபவன் 11ஆம் இடத்தை பாக்குறாரு. கண்டிப்பா படிப்பு கல்வியில பெரிய அளவு சாதிக்கிறதே சிம்மமா தான் இருக்கும். அரசியல், அரசாங்க வேலை ரெண்டுமே. அரசியல்வாதிகள் சொல்றேன், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ற மாணவனுக்கு சொல்றேன், சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இட பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா இருக்கும். அந்த இட பிரச்சனை சரியாகும். வீடு, இடம், பூமி, வண்டி, கோர்ட்டு கேஸ், வழக்கு. ஏன் வழக்கு சரியாகும்? எதனால சொல்றீங்க? நல்லா பாருங்க, வழக்குஸ்தானங்கிறது 6ஆம் இடம் தானே. வழக்குஸ்தான அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தான அதிபதி சாரத்துல குருவோட சாரத்துல போனா இங்க செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதிக்கு எப்படி பல வழக்கத்துல நீங்க உடைச்சிருவீங்க, உங்க பக்கம் ஜெயிச்சிருவீங்க. அது எது சம்பந்தம், இடமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து, எந்த சொத்து வழக்கா இருக்கட்டும், உங்க பக்கம் சாதகம் உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கும். என்ன சொல்லுங்க? குரு 11ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பாக்குறதுனால பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை நல்லா இருக்கு. 2 பார்வையும் வச்சுதான் உங்களுக்கு மேட்ச் ஆன பலன். இந்த வக்ர பல பயிற்சி சூப்பரா இருக்கு. தொழில் உத்தியோகத்துல நல்லா இருக்கும். இப்ப உத்தியோக மாற்றம் எத்தனை பேர் மாறினீங்களா? மாறலையா? இப்ப மாற போறீங்களா? கண்டிப்பா மாறிடுவீங்க. இப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் அனுகூலமா சூப்பரா அமையக்கூடிய நேரம் பக்கவா இருக்குதுங்க. நல்ல வேலை உத்தியோக மாற்றம், நல்ல வேலையா, சூப்பரா வேலையா, அனுகூலமா வேலையா வரக்கூடிய அமைப்பு பக்கவா அமையுது. பாத்துக்குங்க. தடைகள் இல்லாம அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் இப்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டுல நிறைய பேருக்கு நான் ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் வேணும், கண்டிப்பா ப்ரொமோஷன் கொடுப்பாரு. இன்னும் வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க கேட்டு பாருங்களேன். வெளிநாட்டு வெளியூர்ல அவங்களாம் இப்ப வேலை உத்தியோகம் சூப்பரா கிடைக்குங்க. ஒன்னும் கடன் அடைக்கணுங்க, இல்ல வேலை கிடைக்கணும். இதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ரமாக இருந்துச்சு. நான் கெட்டது சொல்ல வல்ல, நான் நல்லதுதான் இங்க சொல்றேன். கெட்டதுக்கு அமைப்பு கிடையவே கிடையாது.
அது வெளியூராலும் சரி வெளிநாடு நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்க போது. காதல் திருமணம் எத்தனை பேருக்கு மட்டும் நடக்க மட்டும் பாருங்க. பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம சனியில திருமணம் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப திருமணக்காரங்க உங்களுக்கு பக்கா வேலை செய்யும். திடீர்னு திருமணம் நடக்கும் பாருங்க. தொழில் பண்றவங்க தைரியமா இறங்கிட்டீங்க தொழில. ஏன் தொழில பண்ண சொல்றீங்க? என்ன காரணம்? தொழில் ஸ்தானத்தை 3ஆம் பார்வையை பாக்குறாரு சனி பகவான். அப்ப தொழில பண்ணலாமா பண்ண வேண்டாமா? பண்ணி பாருங்க, யோகத்தை பாருங்க, சூப்பர் லெவலுக்கு நீங்க தான் போவீங்க. அப்ப தொழிலும் நல்லா இருக்கு, உத்தியோகம் நல்லா இருக்கு, எல்லாமே வெற்றியா மாறுது. நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கவங்க, மருத்துவ வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. கலைத்துறை பக்கவா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் சூப்பரா இருக்கும். நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும். எந்த வேலைனாலும் துணிஞ்சு அடிங்க. இப்ப எல்லாமே வெற்றியா வருது, எல்லாமே வெற்றியா வருது. அரசியல், அரசாங்கம், வருமானம், இன்கம், தொழில், உத்தியோகம், சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் சூப்பரா அமையும் பாருங்க. இப்ப இந்த அஷ்டம சனி வந்தாலும் மகனத்துல பிறந்தவங்க எல்லாமே யோகமா இருக்கு. கேது பகவான் நல்லா இருந்துட்டா இப்ப டைமிங் பக்கவா இருக்கும். திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன். அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அடிங்க, உங்க பக்கம் வெற்றி வருது. இப்ப இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள். பூரணத்துல பிறந்தவங்களுக்கு அமைப்பு பக்கவா அமைது பார்த்துக்கோங்க. அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் தைரியமா இறங்கிட்டீங்க. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு. அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியத்துல தடை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய நேரம், எல்லாமே பக்காவா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது பாருங்க. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை உண்டு. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை தடைகள் நீங்கி வெற்றி அடையக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.